நுழைந்து விட்டு அல்லாஹ் தன்னை இந்த மார்க்கத்தில் எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய 41வது அத்தியாயத்திலே 33வது வசனம். ஒவ்வொரு முஸ்லிமே ஒரு தாயியாக விளர வேண்டும். அந்த தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பொதுவான செய்தி. அழைப்பாளர்களாக அடையாளம் காணப்படக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வமன் அஹ்ஸன கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். 41:33. அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நற்கர்மங்களை செய்து தன்னை முஸ்லிம்கள் ஒருவன் என்று சொல்லிக் கொள்ளுகின்றாரோ அவரை விட அழகிய வார்த்தை சொல்லக்கூடியவர் யார்? முஸ்லிம் என்று அவன் தன்னை சொல்லிக் கொள்வதாக இருந்தால் என்ன வேணும்? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அடையாளம் இருக்க வேண்டும். என்ன? தானும் நற்கர்மங்களை செய்யக்கூடியவனாக அவன் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டால் ஓகே, இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்றால் அன்பானவர்களே. அப்படியாக நாம் சொன்னதை போல ஹராம் ஹலால்களின் விஷயத்தில் ஒரு பொடுபோக்குத்தனம், ஒரு அலட்சியம் இருக்கத்தான் செய்யும். எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம், அதை எப்படி வேண்டுமானாலும் செலவழித்துக் கொள்ளலாம் என்பது மாதிரியான ஒரு பொடுபோக்குத்தனம் நம்முடைய இரத்தத்தில் கலந்திருக்கின்றதோ என்று சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள், ஒவ்வொரு நாளின் செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. உரசி பார்த்தால் தெரியும், கொஞ்சம் உரசி பார்த்துட்டா தெரியும். நான் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கின்ற வரை எப்படியான விஷயங்களை பார்க்கின்றேன், கேட்கின்றேன், எதை உள்வாங்குகின்றேன், எப்படி கொடுக்கின்றேன், எப்படி வாங்குகின்றேன், எப்படி சம்பாதிக்கின்றேன், எப்படி செலவழிக்கின்றேன் என்பதை பார்த்தால் தெரியும். அன்பானவர்களே, காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கின்ற வரை பாவ ஆடையை அணிந்து பாவ பார்வைகளோடையே இந்த பூமியில் நடந்து தெரிந்து பாவ பருக்கைகளை இந்த வயிற்றில் தெளித்து பாவ குழிகளிலே விழுந்து புரண்டு பாவ பொருளாதாரத்தின் மூலமாக என் அத்தனை 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 அலங்காரங்களையும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மோசமான போக்கு நம்மிடத்தில் இருக்கின்றது. அதை செய்துவிட்டுத்தான் நான் சொல்கின்றேன், என்னை முஸ்லிமாக இதை அல்லாஹ்வை கேலி செய்வதற்கு சமம், அல்லாஹ்வை ஏளனப்படுத்துவதற்கு சமம். அல்லாஹ் சொல்வதை போல வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, இவர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையில் பயப்படவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ்வை மதிக்காத மக்களை பார்த்து சொல்லுகின்றான் என்றால் அந்த பட்டியலில் நமது பெயர்கள் வரக்கூடாது. மறுமை நாளில் சொர்க்கத்தில் இந்த உம்மத்திற்காக